சிரிக்கிற? நான் தான் வேதாளம். வேதாளமா? அப்படின்னா உங்க பேரா? உன் பேர் ஆதித்யா தானே? ஆமா, என் பேர் எப்போ உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. அதுக்காக பேசாம இரு. நான் உன்னைய வர கூட்டிட்டு போறேன், வா. இவனும் வந்து மாட்டிக்கிட்டானா? இவனையும் அந்த வேலை தூக்கிட்டு வந்துருச்சா? அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா நாங்களை விட்டுருவேன். நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நான் திருக்குறளிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். தயாராகுங்கள். கேளுங்க, நாங்க நம்மளுக்கு 5 புலன்கள் இருக்கிறது. அந்த 5 புலன்களில் வரும் ஆசைகளை அடக்கினால் நீண்ட நாள் வாழலாம். இதை சொல்லும் குறள் எது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்றேன். அதிகாரம் 1. கடவுள் வார்த்தை பொறிவையில் நினைத்தால் பொய்த்தின் ஒழுக்கம் நேர்ந்தா நீண்டு வாழ்வார். அடுத்து ஒரு குறள் சொல்லிவிட்டால் போதுமா? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. சொல்ல தயாராகுங்கள். 2வது கேள்வி. நவ் பொருளை விளைவிக்க பயன்படுவது மட்டுமல்லாமல் அந்த உணவை உண்பவர்களுக்கும் அவர்கள் அருந்தும் உணவாக மாறுகிறது. மனத்தின் திருக்குறள் எது? கூறுங்கள் பார்ப்போம். நான் சொல்றேன். அதிகாரம் 2. வான் சிறப்பு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய் தூவும் மலை. அடுத்து எத்தனை பிறவர்களாயிருந்தாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நீர் மழை இல்லாமல் கிடைக்காது. இதை சொல்லும் குறள் எது தெரியுமா? நான் சொல்றேன். நீரிந்த அமையார் உலகினின் யார் யாருக்கும் வானிந்த அமையார் ஒழுக்கு. அடுத்து அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் என்னன்னு சொல்லி வச்சுக்கிடுவாங்க. அன்பு இருக்கிறவங்க தங்கிட்ட இருக்கிறதையும் மற்றவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இது எந்த குறள்? நான் சொல்றேன். அதிகாரம் 8. அன்பிலார் எல்லாம் தமக்குரியன் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஒருவன் அவன் வாழ்வில் எதை மறந்தாலும் இதை செய்த உதவியை மட்டும் மறக்கக்கூடாது. இது எந்த குறள்? நான் சொல்றேன். என்னென்று கொன்றார்க்கும் உய்முண்டா முயவில்லை என்னென்று கொன்ற மகற்கு. நம் பொருளை பாதுகாப்பதை விட நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை மட்டும் காக்க வேண்டும். இது எந்த குறள்? நான் சொல்றேன். யாகவராயினும் நாகாக்க காவக்கால் சோகாப்ப சொல்லிலுக்கு பற்று. கேள்வி இருக்கா? இல்ல, உங்களோட பள்ளி மிக சிறந்த பள்ளி. நான் உங்களை விடுதலை செய்கிறேன். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools